இந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மனம்னாலே பொதுவாக சந்திரன்மா. ஓகேவா? அதற்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வருகிறார் அப்படின்னா கேது பகவான் வருகிறார். உங்களுடைய பிரச்சனை என்ன, இந்த தற்கொலை மனநிலையினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு பசிக்குதுன்னா நாம சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு நினைப்போமா, இல்லை இன்னும் ஒருத்தவங்க சாப்பாடு ஊட்டி விட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போமா? என்னைக்குமே சந்திரன் சுபத்துவமாக இருக்கிற எல்லாருமே யாரையுமே சார்ந்து இருக்கவே மாட்டாங்க. அவங்க தனக்கு பயப்படுவாங்க, தன் மனசாட்சிக்கு பயப்படுவாங்க, கடவுளுக்கு பயப்படுவாங்க. அப்போ யாருடைய ஜாதகத்துல சந்திரன் கேது இணைவு இருக்கிறதோ, யாருடைய ஜாதகத்துல சந்திரன் நீச்சமாகி இருக்கிறதோ, இவர்கள் தான் இந்த மாதிரி தற்கொலை மனநிலைக்கு தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. சந்திர பலம் குறைந்திருக்காங்க தெரியுமா, இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் கெட்டவங்க, இப்படி இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த சந்திரன் வீக்னஸ். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மனநோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பெரும் அளவில் அதிகமாயிருக்கு அப்படின்னே சொல்லணுங்க. ஒரு குட்டி குழந்தைய கேட்டால் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், டிப்ரெஷன்ல இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களை கேட்டாலும் எனக்கு பயங்கர டிப்ரெஷன், நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்றாங்களே. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களை எந்த அளவிற்கு கொண்டு போய் விடுது அப்படின்னாக்க, அவங்களுக்கு கிடைத்த வர மாதிரியான அவங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையில அவங்களை கொண்டு போய் தள்ளுது இல்லையா. இன்னைக்கு சூசைட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே அதிகமா இருக்குங்க. மலை அளவு பிரச்சனை இருக்கும், அவங்க அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சின்னதா ஒரு எக்ஸாம்ல ஒரு குட்டி மார்க்ல போச்சு, அடுத்த 6 மாசத்துல எழுதி நம்ம பாஸ் பண்ண போறோம், அந்த குட்டி கேப்பை கூட ஃபேஸ் பண்ண முடியாம நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்றாங்க. இதற்கெல்லாம் காரணியாக விளங்குவது என்ன, ஏன் இந்த பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னாக்கா அதிக அளவுல ஆயிருக்கு? இதுக்கு ஏதாவது கிரக சேர்க்கை ஒரு முக்கிய புள்ளியாக, மைய புள்ளியாக, மைய காரணியாக அமைகிறதா? அப்படி இருக்குன்னா அது எந்த கிரகங்கள், அதற்கான தீர்வுகளும் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், இப்போ இந்த நொடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, போதும்பா, நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்காங்கன்னா, அதை அப்படியே தூக்கி வெளியில குப்பை தொட்டியில போட்டுட்டு இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல கொண்டாடுவதற்காக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள வரணும் சார். அதற்காக தான் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னாக்கா தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு வலியை கூட தாங்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்காங்க இல்லைங்களா. இவ்வளவு மன அழுத்தம், இவ்வளவு டிப்ரெஷன் ஏன் இப்போ அதிகமாயிருக்கு? இதற்கு காரணியாக ஏதாவது கிரக சேர்க்கைகள் சொல்லப்படுதா? தீர்வுகளும் என்ன, சொல்லுங்க சார். அதாவதுமா, பொதுவா என்னுடைய அனுபவத்தில் மருத்துவ ஜோதிடத்தை பற்றியும் வாஸ்துவை பற்றியும் நிறைய நான் முயற்சி பண்ணி ரிசர்ச் பண்ணும்பொழுது கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மனம்னாலே பொதுவாக சந்திரன்மா. ஓகேவா? அதற்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வருகிறார் அப்படின்னா கேது பகவான் வருகிறார். விகாரமான மனநிலை, அமானுஷிய தொந்தரவுகள், இது எல்லாமே ராகு பகவான் வருவார். ஆனால் தற்கொலை மனநிலை அப்படின்னு வரும்பொழுது இதற்கு அதிபதி யார் அப்படின்னா கேது பகவான். முதல்ல இந்த தற்கொலை மனநிலை உள்ளவங்களுடைய கேரக்டரை நம்ம கவனித்து பார்த்தோம்னா, இவங்க வந்து சாக்ரிஃபைஸ் லைஃப் கேரக்டராக இருப்பாங்க. யாருக்கெல்லாம் தற்கொலை மனநிலை வருகிறதோ அவர்கள் தன்னை பற்றி படிக்காதவர்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஏன்னா சந்திர பலம் குறைந்தவர்கள் எல்லாருமே தன்னுடைய மகிழ்ச்சியை தானா உருவாக்கிக்க தெரியாம பிறரிடம் தேடுகிறார்கள். இது விருச்சக ராசிக்கு பொருந்தும். விருச்சக ராசி, விருச்சக லக்னம் தற்கொலை முயற்சி கண்டிப்பா பண்ணும். ஒரு நாளா இருந்தாலும் அந்த விரக்தியோட நிலைக்கு போய் வெளியே வரக்கூடிய ராசி. ஆனா அவ்வளவு சீக்கிரம் சாக முடியாது விருச்சக ராசி, அதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? காரணம் என்னன்னா, அது 8ஆம் பாவம். யமனுக்கே வந்து பாத்தீங்கன்னா, யமனுக்கே ஆப்பு கொடுக்கிற யமதர்மனையே விரட்டி அடிக்கக்கூடிய ராசியில விருச்சக ராசி என்பது ரொம்ப உண்மையான ஒரு ராசி. இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய பிரச்சனை என்ன, இந்த தற்கொலை மனநிலையினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு பசிக்குதுன்னா நாம சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு நினைப்போமா, இல்லை இன்னும் ஒருத்தவங்க சாப்பாடு ஊட்டி விட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போமா? பசிச்சா உடனே எடுத்து சாப்பிட்றணும் சார். இது வந்து ரிஷபராசியின் காரகத்துவமா. என்னைக்குமே சந்திரன் சுபத்துவமாக இருக்கிற எல்லாருமே யாரையுமே சார்ந்து இருக்கவே மாட்டாங்க. அவங்க
தனக்கு பயப்படுவாங்க, தன் மனசாட்சிக்கு பயப்படுவாங்க, கடவுளுக்கு பயப்படுவாங்க. இந்த சந்திர பலம் நல்லா இருக்கவங்க இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க இப்படின்னு பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. ஆனா சந்திர பலம் குறைந்திருக்காங்க தெரியுமா, இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் கெட்டவங்க, இப்படி இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த சந்திரன் வீக்னஸ். அப்போ யாருடைய ஜாதகத்துல சந்திரன் கேது இணைவு இருக்கிறதோ, யாருடைய ஜாதகத்துல சந்திரன் நீச்சமாகி இருக்கிறதோ, இவர்கள் தான் இந்த மாதிரி தற்கொலை மனநிலைக்கு தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மகிழ்ச்சியை உருவாக்கிக்க தெரியல, அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாதுன்னா இன்னும் ஒருத்தவங்க கிட்டே இருந்து அந்த மகிழ்ச்சியை தேடுறாங்க. அதனால வாழ்க்கை நல்லா இல்லை. இப்போ இந்த கேது தான் தற்கொலைக்காரகன். அதனாலதான் கேதுன்னா வாள்னு சொன்ன இல்லையா, தூக்கு கயிறு என்பது தற்கொலை, அது கேதுக்குரியது. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விஷத்தை குறிப்பது யார் அப்படின்னா கேது பகவான் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்மளை மாய்த்து கொள்வதுன்றது பேரு கேது பகவான் தான். அந்த வலி விரக்தி, அதாவதுமா ஒருத்தவங்களுடைய உடம்புல நல்ல சத்துக்கள் இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாம் மறுத்து போயிடுமா. மறுத்து போகும் பொழுது உடம்புல எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காதான். நல்லா சாப்பிடும் பொழுதுதான் அந்த உணர்ச்சிகள் வேலை செய்யுமா. நல்லா சாப்பிட்றவங்களுக்கும் சிரிக்கிறவங்களுக்கும் வெளி உலகத்தை பார்க்கிறவங்களுக்கும் சந்திர பலம் நல்லா இருக்கு. இந்த பயணத்தில் விருப்பம் இருக்காங்க தெரியுமா, பயண விருப்பம் உள்ளவர்கள் யாருமே தற்கொலை மனநிலை பற்றி ஒரு நாளும் சிந்தித்திருக்க மாட்டாங்க. ஆனா ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே மாதிரி இடம், ஒரே மாதிரி கம்ஃபர்ட் ஜோன், இவங்களுக்கு தற்கொலை மனநிலை வரும். அப்ப தற்கொலை மனநிலைக்கு காரணம் கேது என்றால் இவங்க ஒரே இடத்துல ஒரே வாழ்க்கை முறையில இந்த வெளி உலகத்தை பார்க்கிறதே இவங்களுக்கு பிடிக்காம இருந்தா அவங்க தற்கொலைக்கு வருவாங்க. ஆக மொத்தம் தன்னை யாருக்குமே பிடிக்கலன்னு தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய மனநிலை. இது சரியாகணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன்மா, கேதுவுக்கு பரிகாரம் ராகு. கேதுவுக்கு பரிகாரம் யாரு? ராகு. அப்படின்னா என்னன்னா ராகு ஆசைக்காரகன், கேது ஆசை அறுப்பவன். அப்ப ஆசை அருந்திருக்கிற நாம ஆசைகளை உருவாக்கணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் வரணும். அப்ப ராகு உச்சம் அடைகிறதும் சந்திரன் வலுவடைகிறது ரிஷபராசியில. அப்ப ரிஷபராசி தன்மை உள்ள பரிகாரத்தை பண்ணணும். என்ன பண்ணும்? சரி, இப்ப ராகு என்பது எதை குறிக்கும்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லுவோம், இனிப்பு எடுத்து கொண்டாடு, இனிப்பா இருக்கணும் சொல்றோமா இல்லையா. அப்போ இனிப்பாவும் இருக்கணும், விதியும் மாறணும். அப்போ இனிப்பையும் விதியையும் மாற்றிய கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னா இருக்கு. அவங்க யாருன்னா அன்னை அபிராமி. எந்த தெய்வத்தின் கையில் கரும்பு இருக்கிறதோ கசப்பான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுபவர்கள். அபிராமி எங்க இருக்காங்க? திருக்கடையூர். இங்க விதி செல்லுபடியாகுமானா ஆகாது. காரணம் மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் கொடுத்த திருத்தலம். ஆகையினால் காலசம்ஹார மூர்த்திக்குட்பட்ட திருத்தலத்தில் இன்னைக்கும் நவகிரக கோவில் இல்லை, நவகிரக சன்னதி கிடையாது. ஏன்னா இங்கு நவகிரகங்கள் கட்டுப்படக்கூடாது என்ற ஒரு நிலையில் இருந்த இடம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ராஜராஜேஸ்வரி, அபிராமி, காஞ்சி காமாட்சி, இவங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்கும்னா கரும்பும் இருக்கும். இவங்க எல்லாருமே ஸ்ரீ சக்கரத்தோடு தொடர்புடையவர்கள். ஆமா. இப்ப ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது எந்த ராசியில இருக்கக்கூடியது அப்படின்னா ரிஷப ராசியை குறிக்கக்கூடியது, ரோஹிணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. ரோஹிணியில உச்சமடைவது யாருன்னா ராகு பகவான், அன்னை காளிகாம்பாள் முதல் கொண்டு. அப்போ யாரெல்லாம் வந்து இந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டையாகி இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுகிறார்களோ தற்கொலை எண்ணத்திலிருந்து முழுமையா விடுபட்டுடுவாங்க. உங்களுக்கு என்ன உறவுகள் வேணும், நண்பர்கள் வேணும், வீட்டுக்காரர் பேச்சை கேட்கணும், ரொம்ப அழகாகணும், இந்த உலகத்துல உங்களை எல்லாருமே நேசிக்கணும், அவ்வளவுதானே. இந்த தெய்வங்களை மட்டும் கும்பிடுங்க. இந்த இடத்திற்கு போக 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 உங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை பாருங்க. ஒரே ஒரு மாற்றம் தான் நடக்கும். சாப்பிடாம இருக்கிற இந்த வாயி நிறைய சாப்பிட ஆரம்பிக்கும். ஏண்டா இருக்கோன்ற வாயி இன்னும் இருக்கணும், இன்னும் இருக்கணும், இந்த நாள் போயிடுத்தான்னு கவலைப்படுறத வந்து விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆசைப்பட்டுடும். அப்போ ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை அம்பாள் முன்னும் கையில் கரும்பு இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டு பாருங்க. பொருளும் கொட்டும், அருளும் கொட்டும், அழகும் கொட்டும், உறவும் கொட்டும். இதுதான் அதுல இருக்கிற விஷயம். ஏன்னா ரிஷபராசி என்பதுதான் புதிய உறவுகளுடைய வருகை, நண்பர்களுடைய வருகை, பேச்சு, முகம், சிரிப்பு, இது எல்லாத்தையுமே தரக்கூடியது. இது அத்தனையுமே வேணும்னா இந்த அம்பாளை தொட்டா போதும். இதுக்கு ஒரு ஸ்லோகமும் இருக்கு. என்ன ஸ்லோகம்னா சௌந்தரிய லஹரியினுடைய 2வது ஸ்லோகம். சௌந்தரிய லஹரியினுடைய 2வது ஸ்லோகத்தை படிப்பவர் அத்தனை பேருமே முக வசீகரம், பேச்சு வசீகரம் உடையவர்கள்.
ஏன்னா இது அம்பிகையினுடைய திருவதனத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல். அம்பிகையினுடைய திருவதனம் போல் இருப்பதற்குரிய யந்திரம். அந்த யந்திரத்தை வந்து ஒரு பலகையில் மாக்கோலமாக வரைந்து 2வது ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுட்டே வாங்களேன், உங்கள் வாழ்க்கையில் தற்கொலை எண்ணமா வரவே வராது. பல பேருடைய ஆயில நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. ஏன்னா சந்திர பலம் என்ன ஆகிடும்னா அதிகமாகிடும். அதை தாண்டி மீண்டும் ஒன்று சொல்கிறேன், கம்ஃபர்ட் ஜோன் லைஃப்பில் யாருமே வாழாதீங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், தற்கொலை எண்ணம் உள்ளவர்களுடைய கேரக்டரை சொல்லட்டுமா? நிறைய முடி இருக்கும் ஆண்களுக்கு, தாடி நிறைய இருக்கும், நகம் நிறைய இருக்கும், கால் நகம், கை நகம், முடி, தாடி, இதெல்லாம் விரும்பி வளர்க்குறவங்க இருக்காங்க தெரியுமா? இவங்க எல்லாருக்கும் தற்கொலை எண்ணம் உண்டுமா? இவங்க எல்லாத்துக்குமே சுவாதிஷ்டான சக்கரம் வந்து செயலிழந்து போயிருக்கும். இவங்களுடைய பிரச்சனையே என்னன்னா, இவங்க ஒரே ஒரு உறவு மட்டும்தான் டிசிஷனாக வச்சுப்பாங்க. அந்த உறவு முணுக்குன்னு பேசலைன்னா கூட உடனே இவங்க நான் இப்படி போயிடுறேன் அப்படி போயிடுறேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நிறைய மனிதர்களை வைத்து கட்டி காப்பாற்றுற பொறுப்பு மனநிலை இருக்காது. எல்லாமே ஒரே இடத்துல போய் என்ன ஆயிடுவாங்கன்னா சரணாகதி ஆயிடுவாங்க. இதுதான் சந்திர நீச்சத்திற்குரிய அமைப்பு. இதை குறிக்கிற மாற்றக்கூடிய சக்கரம் வந்து சுவாதிஷ்டான சக்கரம். இதற்குரிய முத்திரை வந்து நீர் முத்திரை. ஸோ இந்த சுண்டு விரல் தான் நீர்த்தன்மை. இதை அதிகப்படுத்த 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 நம் மனம் அத்தனையுமே சீராகும், சிறப்பாகும், தற்கொலை எண்ணம் நீங்கும். இதுதான் இதில் இருக்கிற விஷயம். ஃபாலோ பண்ணுங்க, வெற்றி அடையட்டும். ஆஹா, எவ்வளோ தெளிவான விளக்கங்கள். ஆக்சுவலாக சார் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது ரொம்ப சிம்பிளா இங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா? சிம்பிள். சாப்பிட்றது தான் வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா? இதை சரியா பண்றவன் வாழ்க்கையில சாகவே மாட்டான். உன் வாழ்க்கை உன் கையில் இல்ல, உன் வாழ்க்கை உன் வாயில். அதை விட நீங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருமே இந்த உணவுல இந்த சத்து இருக்கு, இந்த உணவுல இந்த சத்து இருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து பொறாமப்படாம நண்பர்களாக்கிக்கோங்க. வாழ்க்கையில இந்தந்த இடத்த பார்க்கணும், இந்தந்த இடத்த பார்த்து ரசிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து பொறாமப்படாம அவங்களோட ஒத்து போயிடுங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. நேர்மறையாளர்களோடு ஒத்து போனா, நேர்மறை குணம் யாருக்கு தெரியுமா அதிகமா இருக்கிறது? நல்ல உணவுகளை பார்த்து 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 தேர்ந்தெடுத்து சாப்பிட்றவங்க மட்டும்தான் பூமியில நேர்மறை சிந்தனையோடு இருக்கிறாங்க. இந்த விருதம், நான் வாழ்க்கையை தியாகம் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றவங்கெல்லாம் ஒட்டுமொத்த எதிர்மறையின் வடிவம். பொறாமை குணம் யாருக்கு இருக்குன்னா உணவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன். பொறாமை குணம், கம்பாரிசன் கேரக்டர் யாருக்குன்னு கேட்டா, நீங்க அவங்கவுங்க சாப்பிட்ற உணவோடைய நியூட்ரிஷன் லெவல் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே புரியும் இல்லையா? கோடிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை விளங்கலைன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடும் விளங்காத சாப்பாடுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை நன்னா இருக்குன்னா ஒவ்வொன்றையுமே நீங்க பார்த்து சாப்பிட்றீங்க, ரசிச்சு சாப்பிட்றீங்க, ருசிச்சு சாப்பிட்றீங்க, பொறுமையா சாப்பிட்றீங்கன்னா நீங்க தான் வாழ்க்கையில உங்களுக்கு அடிமையை உருவாக்குவீங்க. நீங்க அதை பண்ணலைன்னா நீங்க இன்னொருத்தவங்களுக்கு அடிமையா இருக்கணும். இதுக்குரிய வாஸ்து பகுதி வீட்டோடைய வடமேற்கு, தென்கிழக்கு. தென்கிழக்கு வடமேற்கு பகுதியில் கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு வீதி தாக்கம் இருந்தாலோ தென்கிழக்கோடு கழிவறை, கழிவுநீர் தொட்டி எப்போதும் சொல்லிட்டே தான் இருப்பேன். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உணவையும் சாப்பிட மாட்டோம், வாழ்க்கையை ரசிக்க மாட்டோம். சரி பண்ணுங்க, எல்லாம் நடக்கும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக அல்ல, கொண்டாடுவதற்காக அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. இவ்வளவு நிறைய ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸோட சொல்றீங்களே சார், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? கிளாஸா எடுப்பீங்களா சார்? நிறைய வகுப்புகள் நாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா. அதில் வந்து வாஸ்து வகுப்பு அப்படின்றது, ஏன்னா இப்போ எல்லாமே வருடம் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 7 நாள் ஆன்லைன் வாஸ்து பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்குறோம், புத்தகத்தோடு நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த 7 நாளில் வாஸ்து விதிமுறைகள், ஒரு இடம் எப்படி வாங்கணும், எப்படி அமையணும், உண்மையிலே வாஸ்து நாளில் தான் அது பண்ணணுமா, மற்ற நாளெல்லாம் பண்ணக்கூடாதா, இந்த இடத்துல தான் ஏன் வரணும்னு சொல்கிறாங்க, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வடகிழக்கில் ஏன் நீர் தொட்டி அமைக்கணும்னு சொல்கிறாங்க, அதை அமைக்கக்கூடிய அமைப்பு என்ன, டிகிரி பொசிஷன் என்ன, இதை பற்றின வீடை பற்றின முழு தொகுப்பு இன்க்ளூடிங் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வைக்கிறது முதற்கொண்டு நம்மளுடைய பிடிஎஃப் காப்பியில் என்ன பண்ணுதுன்னா இருக்குது, ஏன் வைக்கணுன்ற காரணத்தோடு. அதனால் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக்கலாம். மார்ச் 25 மார்ச் 31 வரை 7 நாள் ஜூம் வாயிலா பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்குது. 2026 ஆண்டு. நம்பர் வந்து 8098994156. ஓகே, இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் சார். கொடான கொடி அன்பு உள்ளங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நல்லதுமா, வெற்றிவேல் முருகா. என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த எபிசோட்ல நாங்க 2 பேரும் இணைந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க. உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க.